ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக முதலமைச்சரின் 5 லட்ச மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்க பாருங்கள். அந்த திட்டத்துக்கு இவர்களும் அப்ளை பண்ணலாம். அதேமாரி புதிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். cmchistn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது பாருங்கள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் ஏதாச்சும் மெடிக்கல் கிளைமை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இலவசமாக ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு கழகத்தை வந்து பார்த்து இணைச்சிருக்காங்க. CMCHS திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழு இணைந்து ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீட்டு தொகை பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழு இணைந்து 5 லட்சம் வரை காப்பீட்டு தொகையை வந்து பெறலாம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு 22 லட்சம் வரைக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பதிவு செய்வதற்கு உங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வருமான சான்று உள்ளிட்ட ஆவணங்களுடன் வெப்சைட் மூலமாக அல்லது டைரெக்டாக வந்து பார்த்தா மாவட்ட ஆட்சியருடன் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏதாட்டும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் என்ரோல்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு புதிய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் வந்து பார்த்தா கொஞ்சம் பிளராக இருந்துச்சு. பட் இதை வந்து க்ளீனாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய ஃபார்முக்கும் புதிய ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கான வகுப்பு, நீங்கள் என்ன கேட்டகரி, ஓசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதுமானது. அதை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா, மற்றபடி எல்லாமே அதுதான் வந்து இருக்க போகுது. ஓகே, அப்ளை பண்ணுறவங்க இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், குடும்பத் தலைவர் பெயர் என்ன, தகப்பனார் கணவர் பெயர் என்ன, ஆனா பெண்ணா, பிறந்த தேதி என்ன, என்ன தொழில் செய்கிறீங்க, உங்கள் வகுப்பு என்ன, குடும்ப அட்டை ரேஷன் கார்டு நம்பர் என்ன, ரேஷன் ஷாப் நம்பர் என்ன, ஆதார் நம்பர், உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லா பேருமே நீங்கள் வந்து குறிப்பிட்டு அவங்க பெயர் என்ன, ஆனா பெண்ணா, அவங்க ஏஜ் என்ன, எந்த உறவு முறை அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்க சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உறுப்பினர் கையொப்பம், குடும்பத் தலைவர் மட்டும் சைன் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் இதில் விஓ கிட்ட போய்ட்டு நீங்கள் சைன் வாங்குற மாரி இருக்கும். இந்த இவ்வளோக்குள்ள தான் உங்களை ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்றத சைன் வாங்குற மாரி இருக்கும். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க மட்டும் கிடையாதுங்க. அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்கள், இந்த மகளிர் சுய உதவி குழு மட்டும் இல்லாமல் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். 5 லட்சம் மருத்துவ காப்பீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி அப்ளை பண்ணலான்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து விஓ கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. சைன் வாங்கிட்டு உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த விஓ கிட்டக்கான சைன் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கார்டு இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அகைன் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெம்பர் சர்ச்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்கள் ரேஷன் கார்டு நம்பர். ஸோ புதிய ஸ்மார்ட் கார்டு நம்பராக இருக்கலாம் அல்லது பழைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுங்க. நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம், ஜெண்டரை வச்சு சர்ச் பண்ணலாம், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் தாலுக் வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணலாம், வில்லேஜ் வைஸாக செக் பண்ணலாம், பின்கோடு வைஸாக ஒவ்வொரு செப்பரேட் ஆப்ஷன் வைஸாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். உங்கள் பின்கோடு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பின்கோடில் எல்லா கார்டு டீட்டெயில்ஸுமே வந்து ஓப்பன் ஆகும். அதேமாரி வில்லேஜ் வச்சு சர்ச் பண்ணால் வெளியில் இருக்க எல்லா கார்டு டீட்டெயில்ஸுமே வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கார்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இல்லை பாலிசி நம்பர்னு இருக்க பாருங்கள், அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பெனிஃபிஷியர் யார் யாரெல்லாம் இருக்காங்க, கார்டு ஹோல்டர் நேம் என்ன, ஸோ எப்போ பதிவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட், சம் மொத்தமாக வந்து 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் இருக்குது, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க, அது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு தினம் கொடுக்குறாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மீதி நீங்கள் எத்தனை தடவை வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க,
எந்தமான ஹாஸ்பிட்டலுக்கு பயன்படுத்திருக்கீங்க அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரேட் இ கார்டுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கியூஆர் கோடு அந்த இப்போதைக்கு வந்து வரல. மேபி விரைவில் அப்டேட் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் பண்ணதில் கியூஆர் கோடு வந்து பார்த்தா ஷோ ஆகலை. ஓகே, இன்னும் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு மெம்பர் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெல்ஃபேர் போர்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது மெடிக்கல் ஹெல்த் கார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மினிமல் ஹெல்த் கார்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய மின்னணு மருத்துவ பதிவேடுகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கார்டை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண ரெக்கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் யூஆர்என் நம்பரை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து டிலே ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் ஓடிபி கொடுத்து வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பேக்கேஜ் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன, மெடிக்கல் டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத நீங்களே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு புதிய ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது மகளிர் சுய உதவி குழு அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புதிய ஃபார்மை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புதிய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கார்டு இருக்கும்போதில் கண்டிப்பாக தமிழகத்தில் நிறைய ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க எம்பேனல்மெண்ட் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு எந்தமான ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் ஆன்லைன் எம்பேன்மெண்ட் பண்ணலாம். அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தா அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்லைன் எம்பேன்மெண்ட்டில் போயிட்டு நியூ எம்பேன்மெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எம்பேன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வெப்சைட்டில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரியாமல் இருக்கும். மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.